ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி vlogs. நான் ஷர்மிளா. இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட டே 17th 17வது நாள். ஆஸ் யூஷுவல் ஒரு 3:30 போல் எந்திரிச்சு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகி வந்துட்டு வாசலுக்கு கூட்டிகிட்டு கோலம் போட போகிறோம். இந்த டைமில் என்ன பண்ணுவேன்னா தண்ணியெலாம் காய வச்சுருவேன். நான் அந்த டயத்தில் வாசல் கோலம் போடுறது அந்த மாதிரி வேலைகளை பண்ணிப்பேன். ஸோ அப்போ கோலம் போட்டு முடித்த கையோடு நான் போய் குளிச்சுட்டு அப்படியே சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிப்பேன். இப்படி பண்ணால் ஒரு 5 o'clock நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடலாம். நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாசலில் விளக்கேற்றிட்டுருக்கேன். இப்போ நம்ம வாசலில் கண்டிப்பாக விளக்கேற்றணுமா, கண்டிப்பாக கோலம் போடணுமா, எங்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வீட்டில் உங்கள் பூஜை ரூம் கீழேயே கோலம் போட்டுட்டு அங்கனக்குள்ளேயே நீங்கள் விளக்கேற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கட்டாயம் கிடையாது. விடிய காலையில் நீங்கள் கதை திறந்து வச்சுருக்கணும் கூட கட்டாயம் கிடையாது. கடவுள் எந்த ரூபத்துலேயும் எப்படினாலும் வீட்டுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான்வெஜ் விருந்து, காடை, சிக்கன் 65, காடை ஃப்ரை, அதுக்கப்புறம் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே நான் தான் பண்ணேன். 1 kg மட்டன் பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். பட் நல்லாவே வந்துருந்துச்சு. கொஞ்சம் கூட குலையலை, அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் 65 பொரிச்சிட்டோம். எக்கு பாயில் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் ஆனியன் ரைத்தா, ஒரு சிம்பிளான ஒரு விருந்து. ஒரு 1 hourக்குள்ளே முடிஞ்சிருச்சு. அக்கா அம்மா எல்லாருமே ஹெல்ப் பண்ணனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டோம். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஹஸ்பண்டை அவங்க வீட்டிலேருந்து இங்கே வர சொல்லி லஞ்சுக்கு மட்டும் இங்கே சாப்பிட வச்சோம். நம்ம ஊரில் இருக்கனால தான் பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்ருக்கோம். இப்போ நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விரதம் இருந்திருப்பேன். நான் திருவாதிரை விரதம் வந்திருப்பேன். ஸோ இங்கே அம்மா வீட்டில் இருக்கனால கொஞ்சம் எல்லாருமே சாப்பிடணும்னு நினைக்கும்போது அதனால் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டேன். இன்னொன்று எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. 1 kg பண்ணும்போது எப்படி சொதப்புமா என்னன்னு பயந்துக்கிட்டே பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அதான் ரெசிபியெல்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். த்ரோட் எனக்கு ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் இப்படி தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியுது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா எனக்கு இங்கே ஊருக்கு வந்தாலே இது பயங்கரமான கூலிங்கான இடமா. ஸோ அதனால் எனக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதோட முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.